ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபேமிலி ஹெல்த் ஆப்டிமா பாலிசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றின தகவல் மற்றும் இன்சூரன்ஸ் பற்றின தகவல் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபேமிலி ஹெல்த் ஆப்டிமா இன்சூரன்ஸ் பாலிசியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார் ஹெல்த்தில் வாங்க. இது இந்த பாலிசி ஒரு அம்பர்லா கவர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு சைல்டு, 2 சைல்டு, 3 சைல்டு வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் கவர் பண்ணிக்க முடியும் இந்த பாலிசியில். அடுத்தபடியாக யாரெல்லாம் இந்த பாலிசியை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பர்சன் 18 இயர்ஸ்லேருந்து 65 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க இந்த பாலிசியை எடுத்துக்க முடியும். ஆனால் முன்னாடி சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அண்ட் 3 கிட்ஸ் வரைக்குமே கூட எடுத்துக்கலாம். அண்ட் இதில் இண்டிவிஜுவலாக எடுக்கணும் அப்படின்னாலும், அதாவது ஒரு அடல்ட் ஒரு சைல்டு, அதாவது அம்மாவும் ஒரு குழந்தையும் அப்பாவும் ஒரு குழந்தையும் மாதிரி எடுக்கிறதுனாலும், 2 குழந்தை 3 குழந்தையோடு சேர்த்து எடுக்கிறதுனாலும் இந்த பாலிசி நம்ம எடுத்துக்க முடியும். அண்ட் டிபெண்டன்ட் கிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 16 டேஸ் பேபிலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த பாலிசியில் அப்பா அம்மா கூட இருக்க முடியும். ப்ளஸ் லைஃப் லாங் பார்த்திங்கன்னா இந்த பாலிசியை நம்ம ரினியூ பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சம் இன்சூர்டு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ரூபாய்க்கு நம்ம இன்சூரன்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 லட்சம் ரூபாய் பாலிசி அண்ட் 4 லட்சம், 5 லட்சம், 10, 15, 20, 25 லட்சம் ரூபா வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் இந்த பாலிசியை நாம் எடுத்துக்க முடியும். இதில் ஜோன் பேஸ்டு ப்ரைஸிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னென்னா, ஜோன் பேஸ் பண்ணி ப்ரீமியம் இருக்குது. ஜோன் 1, ஜோன் 1A, ஜோன் 2, ஜோன் 3 இருக்குது. ஸோ நார்த் சைட், டெல்லி, மும்பை, அகமதாபாத் இதெல்லாம் ஜோன் 1ல் வரும். ஜோன் 1ஏங்கிறது சென்னை, பெங்களூர், புனே, நாசிக், எர்ணாகுளம், திருவாந்திரம் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் குஜராத். ஜோன் 2 இருக்குது, கோயம்புத்தூர் அண்ட் இண்டோர் சிட்டி அண்ட் ரெஸ்ட் ஆஃப் கேரளா. ஜோன் 3 இருக்குது, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, நாட் கவர்டு அண்டர் ஜோன் 1, ஜோன் 2 அண்ட் 1A அண்ட் ஜோன் 2ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ப்ரீமியம் பேஸ்ட் பார்த்திங்கன்னா, ப்ரீமியம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நார்த் சைடில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சவுத் சைடில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரியான ப்ரீமியம் பார்க்கலாம். இதில் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலைசேஷன், ப்ரிஃபர்டு நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் பெனிஃபிட்ஸ் அண்ட் ஷேர்ட் அகாமடேஷன் பெனிஃபிட், ஏர் ஆம்புலன்ஸ், எமர்ஜென்சி டொமஸ்டிக் மெடிக்கல் எவாக்குவேஷன் அண்ட் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் டே கேர் கவரேஜ் இதெல்லாமே பெனிஃபிட்டாக பார்க்கலாம். ஸோ அதோட பெனிஃபிட் கண்டினியூஷன் பார்த்திங்கன்னா, டொமஸ்லரி ட்ரீட்மெண்ட், ஹாய்ஸ் ட்ரீட்மெண்ட், நியூபார்ன் பேபி கவர் அண்ட் டோனர் எக்ஸ்பென்சஸ் கவர், அசிஸ்டட் ரீப்ரொடெக்ஷன் ட்ரீட்மெண்ட் அண்ட் ரீசார்ஜ், ஆட்டோமேட்டிக் ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட் அண்ட் நோ கிளைம் போனஸ், அடிஷ்னல் சம் இன்சூர்ட் ரோட் ஆக்சிடென்ட், ஃப்ரீ ஹெல்த் செக்கப், ஃப்ரீ செகண்ட் மெடிக்கல் ஒப்பீனியன், கம்பேஷனேட் ஏர் ட்ராவல் அண்ட் மார்டல் ரிமைன்ஸ். இதெல்லாமே இந்த பாலிசியில் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். இந்த பாலிசி நம்ம எடுக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸோட டீட்டெயில்ஸ். ஸோ ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னாலுமே நம்ம கேஷ்லெஸ்ஸாகவும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் நம்ம பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். கேஷ்லெஸ்ஸுங்கிறது நம்ம பே பண்ணாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்குறது, இன்சூரன்ஸ் கம்பெனி டேரெக்டாகவே பேமெண்ட் பண்ணிடுவாங்க. ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நம்ம பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பில்லை கொடுத்து நம்ம க்ளைம் பண்ணுறது. 2 ஆப்ஷனுமே நம்ம இதில் இருக்க முடியும். பட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும் அப்படின்னா மினிமம் 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் இருந்தால் மட்டும்தான் இந்த இன்சூரன்ஸில் நம்ம க்ளைம் பண்ண முடியும். ஸோ ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா, ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகும்போது ரூம் ரெண்ட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா, இதில் ஒரு கேப் இருக்குது. என்ன மாதிரியான ரூம் ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 3 lakhs அண்ட் 4 lakhs பாலிசி எடுத்துருக்கிறவங்களுக்கு ரூம் ரெண்ட்டு பர் டே 5,000 rupees அண்ட் 5 lakh அண்ட் above சம் இன்சூர்ட் எடுத்துருக்கிறவங்களுக்கு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஏசி ரூம் அண்ட் வாஷ்ரூம் ப்ளஸ் டிவி அண்ட் டெலிஃபோன்ஸ் எல்லாமே இருக்கும். நோ கேப் ஆன் ஐசியூவில் அட்மிட் ஆகிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரூம் ரெண்ட்டில் கேப்பிங் கிடையாது. இது நார்மலாக ஒரு ரூமில் நம்ம அட்மிட் ஆகிருக்கும் போது மட்டும்தான் இந்த ரூம் ரெண்ட்டோட கேப்பிங் எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி சர்ஜன் அண்ட் கன்சல்டேஷன் அண்ட் அனஸ்தீசியா, ஸ்பெஷாலிட்டி, ஸ்பெஷலிஸ்ட்டோடது, அது மாதிரியான ஹாஸ்பிட்டலில் நம்ம பண்ணக்கூடிய A to Z சொல்லலாம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரூம் ரெண்ட்டு, டாக்டர் ஃபீஸு, மெடிசன்ஸு, ஆம்புலன்ஸ் சார்ஜஸ், ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் தியேட்டரோட சார்ஜஸ், சர்ஜனோட காஸ்ட்டு, டியூட்டி டாக்டரோட சார்ஜஸ், மெடிசன்ஸு, உள்ள லேப் ஏதாவது லேப் டெஸ்ட் எடுக்கிறாங்க, லேப் டெஸ்ட் எக்ஸட்ரா இது மாதிரி எல்லா விஷயமுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த இன்சூரன்ஸில் நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம்.
அடுத்தபடியாக வந்து ஹாஸ்பிட்டலைசேஷனில் வந்து ஆம்புலன்ஸ் சார்ஜஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ₹750 வந்து பர் டே ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸாக இருக்கும் பர் ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் ₹1500 என்டையர் பாலிசி பீரியட் மீன்ஸ் என்னென்னா 1 year. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன். ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன்னா என்ன அப்படிங்கிறது 60 days, அதாவது ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி 60 daysக்கு என்னென்ன மெடிசன்ஸ் நம்ம வந்து அவுட் பேஷண்ட்டாக நம்ம சாப்பிட்டோம், டாக்டரை கன்சல்ட் பண்ணோமோ அதோட பில்ஸும், போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 90 days டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறமா என்ன டயக்னாஸ் பண்ணுறோம், என்ன மெடிசன் சாப்பிட்றோம், டாக்டர் கன்சல்ட் பண்ணுறோம், இந்த மாதிரியான பில்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்து நம்ம க்ளைம் பண்ணலாம். இது ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் க்ளைம் பண்ண முடியும். அண்ட் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ். அண்ட் டே கேருங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஸ் தென் 24 hours ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம டே கேர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலாக வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன்னாலுமே 24 hours ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து டே கேர் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் அனஸ்தீஷியா, எந்த இடத்துல சர்ஜரி பண்ண போகிறோமோ அந்த இடத்த மறுக்கிற மாதிரியான லோக்கல் அனஸ்தீஷியா கொடுத்து அப்போ வந்து அந்த சர்ஜரியை அவங்க பண்ணிவிட்டு அனுப்புவாங்க. ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு 2 hours 3 hours வச்சு பண்ணி அனுப்புவாங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டே கேர் வந்து லெஸ் தென் 24 hours நம்ம பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகும். பட் இது அவுட் பேஷண்ட் வந்து கவர் ஆகாது. அவுட் பேஷண்ட் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், டாக்டரை போய் பார்க்குறது, மெடிசன் சாப்பிட்றது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கவர் ஆகாது. டே கேரில் ஏதாவது மைனராக சர்ஜரி பண்ணால் தான் கவர் ஆகும். அது ஆல் டே கேர்ஸ் கவர் ஆகும் இந்த பாலிசியில். ஸோ டே கேரோட அதில் கேட்ராக்ட் சர்ஜரியும் நம்ம பார்த்துருப்போம். கேட்ராக்ட் சர்ஜரி சம் ஆஃப் லிமிட்ஸ் இருக்குது. ஸோ 1 lakh and 2 lakhs and 3 lakhஸில் இருக்கிறவங்களுக்கு அது ₹25,000, 3 lakhல இருக்கிறவங்களுக்கு அப் டு 10 lakh rupees அண்ட் அபோவ் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹50,000 வந்து கேட்ராக்ட் சிங்கிள் ஐ அப்படின்னா என்டையர் பாலிசி பீரியட் 2 கண்ணும் சேர்ந்து பண்ணுறாங்கன்னா ₹75,000 வரைக்கும் அவங்க க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரிஃபர்ட் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல். ஸோ நான் ஃபோன் பண்ணி கஸ்டமர் கேருக்கு, நம்ம ஸ்டார் ஹெல்த்தோட கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி ப்ரிஃபர்ட் நெட்வொர்க் டீட்டெயில்ஸ் நம்ம கேட்டு அவங்க சொல்கிற ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம அட்மிட் ஆனோம் அப்படின்னா நமக்கு வந்து 1% ஆஃப் தி சம் இன்சூரன்ஸ் மேக்ஸிமம் ₹5,000 வந்து பர் பாலிசி இயரில் நமக்கு வந்து அடிஷ்னல் பெனிஃபிட்டாக தராங்க. ப்ரிஃபர்ட் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் நம்ம போய் அட்மிட் ஆனோம்னா அவங்க சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸில் நம்ம போய் அட்மிட் ஆகிறோம் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் ₹5,000 வரைக்கும் நமக்கு கேஷ்பேக்காக கிடைக்கும். அடுத்தது ஷேர்ட் அகாமடேஷன். இப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறேன், அட்மிட் ஆகிறேன் அப்படின்னும் போது எனக்கு வந்து கேப்பபிள் இருக்குது, நான் வந்து ஃபுல் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஏசியோ இல்லை வந்து ஏசி ரூமோ எடுத்துக்க முடியும், இண்டிவிஜுவல் எடுத்துக்க முடியும். ஆனால் அப்படி இருக்கும்போது நான் வந்து ஒரு ஷேர்ட் அகாமடேஷனாக வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னும் போது அந்த ஷேர்ட் அகாமடேஷன் 3 lakh and above சம் இன்சூர்ட் பாலிசிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 lakh to 15 lakhs வரைக்கும் ₹800 per day வந்து நமக்கு பேமெண்ட்டு ரிட்டர்ன் கிடைக்கும். அண்ட் 20 lakhs and 25 lakhsக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹1,000 per day. ஸோ டே ஆஃப் ஸ்டே இன் ஐசியூ டிபெண்ட்ஸ் ஆன் தி யூனிட்ஸ் வில் பி கண்டினியூ இந்த பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது என்ன அப்படின்னா நாம் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹5,000 ரூம் ரெண்ட் எலிஜிபிள் இருக்குது, நான் வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஏசி எடுத்துக்கலாம், இண்டிபெண்ட்டாகவே இருக்கலாம் அப்படின்னாலும் நான் வந்து ஷேர்ட் அகாமடேஷன் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா கம்பெனியே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி எனக்கு ஒரு நாளைக்கு ₹800 சொல்லிட்டு எனக்கு அவங்க பே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து எனக்கு நான் ட்ரீட்மெண்ட் முடிச்சு வரவுடனே எனக்கு வந்து பைபேக் கிடைக்க ஆரம்பிச்சிரும். ஸோ ஹாஸ்பிட்டலைசேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஆம்புலன்ஸ் அப்படின்னு ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஏர் ஆம்புலன்ஸ் வந்து 10% ஆஃப் தி பேசிக் சம் இன்சூர் இஸ் மேக்ஸிமம் 5 lakh and above இருக்கிற பாலிசியில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த அவைல் பண்ணிக்கலாம். மினிமம் 5 lakhs and above இருக்கக்கூடிய சம் இன்சூரில் மட்டும்தான் வந்து ஏர் ஆம்புலன்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃப்ளைட்டில் வந்து நம்ம ஏதாவது இன்கேஸ் ஆஃப் லைஃப் த்ரெட்னிங் எமர்ஜென்சிஸ் அப்படின்னும் போது இந்த ஏர் ஆம்புலன்ஸ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்க்கு நம்ம கொண்டு போக முடியும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ஆம்புலன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இதையுமே நம்ம ஏர் ஆம்புலன்ஸாக யூஸ் பண்ணி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது எமர்ஜென்சி டொமஸ்டிக் மெடிக்கல் எவாக்குவேஷன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, அங்கே அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம் அப்படின்னா மொபைல் ஐசியூன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய எல்லா லைஃப் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸோடு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு மூவ் பண்ணக்கூடிய ஒரு ஆம்புலன்ஸாக, அது நார்மல் ஆம்புலன்ஸ் மாதிரி இருக்காது. ஸோ அந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல் நான் கொண்டு போகும்போது அதுக்கான சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா அப் டு 4 lakh rupees வரைக்கும் ₹5,000, 5 lakhs and 15 lakhsக்கு வந்து ₹7,500, 20 lakh and 20 and 25 lakhsக்கு மேலே வந்து ₹10,000 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும். ஒரு ஹாஸ்பிட்டலில் நம்ம அட்மிட் பண்ணுறோம், அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் வந்து வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் நம்ம கொண்டு போகிறோன்னா ஹாஸ்பிட்டல் டு ஹாஸ்பிட்டல் நம்ம மூவ் பண்ணுறதுக்கு இந்த எமர்ஜென்சி டொமஸ்டிக் மெடிக்கல் எவாக்குவேஷன் வந்து இந்த பாலிசியில் கவர் ஆகுது.
அடுத்தது டொமிசிலரி ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டொமிசிலரி ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ரூம்ஸ் பக்கத்தில் நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலில் நான் இப்போ சிக்காக இருக்கும், நம்ம வந்து பக்கத்தில் ரூம்ஸ் அவைலபிள் இல்லை, ஹாஸ்பிட்டலில் வந்து ரூம்ஸ் அவைலபிள் இல்லை, இல்லை பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுற கண்டிஷனில் இல்லை, உடம்பு ரொம்ப வந்து சீரியஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கே எல்லா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸும் கொண்டு வந்து அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா டொமிசிலரி ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ். இது வந்து 3 நாளைக்கு மேலே அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு கவர் ஆகும். 4th டேலேருந்து தான் அது வந்து கவர் ஆகும். ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்குள்ளே நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா டொமிசிலரி ஹாஸ்பிட்டலைசேஷன் கவர் பண்ண முடியாது. பட் 3 டேஸ்க்கு மேலே எக்ஸீட் ஆகுது அப்படின்னா நம்ம எல்லா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸும் நம்ம அப் டு தி சம் அஷ்யூர்ட் லிமிட்க்கு நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ்லாம் கவர் ஆகுமா அப்படின்னா இதில் கவர் ஆகாது. தென் அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ் ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்க போகிறோம். ஆயுஷ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சித்தா, யுனானி, ஆயுர்வேதிக் இந்த மாதிரியான ஹோமியோபதி சிஸ்டம் இந்த மாதிரியான மெடிசன்ஸ் உள்ளவங்க கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூட் ஆர் ஹாஸ்பிட்டல்ஸில் நம்ம அட்மிட் ஆகிருக்கணும். அட்மிட் ஆகி பார்த்தா மட்டும்தான் இதை வந்து கவர் பண்ண முடியும். ஓபியில் பார்க்குறதுக்கு கவர் ஆகாது. அண்ட் 4 lakh சம் அஷ்யூர்ட் ருபீஸ் வரைக்கும் 10,000 rupees, 5 lakh and 50 lakh வரைக்கும் 15,000 rupees வருது. 20 lakh and 25 lakh சம் அஷ்யூர்ட் இருக்கிறவங்களுக்கு 20,000 ரூபா வரைக்கும் நம்ம ஆயுஷ் பெனிஃபிட் பார்த்துக்கலாம். ஆயுஷ் பெனிஃபிட் அட்மிட் ஆனால் மட்டும்தான் இதில் வந்து யூஸ் பண்ண முடியும் நம்ம. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூபார்ன் பேபி கவர். நியூபார்ன் பேபி கவர் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பாலிசி ஹோல்டர்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பாலிசியை கண்டினியூ பண்ணிட்டு வராங்க. ரெனியூ பண்ணதுக்கப்புறம் ஒரு குழந்தை வந்து பார்ன் பேபி ஒரு குழந்தை பிறக்குது அவங்களுக்கு அப்படின்னா 16 நாளுக்கு அப்புறம் அந்த பாலிசியில் அவங்க அந்த குழந்தைய ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆட் பண்ணும்போது எந்த விதமான எக்ஸ்ட்ரா ப்ரீமியமும் கிடையாது. பேரண்ட்ஸோட 10% ஆஃப் தி சம் அஷ்யூர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து கவர் ஆகும் இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் அப்படின்னா. பட் இதில் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, மதர் அந்த பாலிசியில் 1 year மேலே அந்த பாலிசியில் அவங்க கண்டினியூ ஆகிருக்கணும். நியூ கஸ்டமராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நியூ பார்னை வந்து ஆட் பண்ண முடியாது. 1 வருஷம் அந்த அப்பா அம்மா 2 பேருமே அந்த பாலிசியில் 1 year இருந்திருக்கணும் அப்படிங்கிறதா நியூ பார்ன் பேபி கவர். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு பாலிசி எடுக்கிறாங்க, ஒரு 2 வருஷம் கழிச்சோ இல்லை 3 வருஷம் கழிச்சோ 2வது வருஷமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பிறக்குது அப்படின்னா பாலிசி அவங்க அதுக்கு முன்னாடியே ரெனியூ பண்ணிடுறாங்க. ரெனியூ பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் குழந்தை பிறக்குது அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த 16 நாளுக்கு அப்புறம் அந்த குழந்தைய ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ 10% ஆஃப் தி சம் இன்சூர்ட் பேரண்ட்ஸோட கவர்லேருந்து பேரண்ட்ஸோட இன்சூரன்ஸ்லேருந்து கவர் பண்ணிக்கலாம். அப் டு மேக்ஸிமம் 50,000 rupees வரைக்கும் பார்த்துக்கலாம். பட் ஆனால் அதுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் எதுவும் இல்லை. அதுதான் கூடுதல் ப்ளஸ். அடுத்தது டோனர் எக்ஸ்பென்சஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன். அதாவது டோனர் எக்ஸ்பென்சஸ் என்னென்னா, எனக்கு ஒருத்தர் கிட்னி கொடுக்குறாரு அப்படின்னா, ஏதாவது ஒரு ஹியூமன் ஆர்கன்ஸ் வந்து எனக்கு டொனேட் பண்ணுறாங்க அப்படின்னா, யார் டொனேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன சர்ஜரி பண்ணுறதுக்கான என்ன எக்ஸ்பென்சஸ் செலவாகுமோ அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாலிசியில் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ கிட்னியோ இல்லை லிவரோ லங்ஸோ யாராவது ஒருத்தர் கொடுக்குறாங்க அப்படின்னா, யாருக்கு கொடுக்க வராங்களோ டொனேட் பண்ண வராங்களோ அவங்களுக்கு ஆகக்கூடிய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், அதாவது அவங்க உடம்புலேருந்து அந்த ஆர்கனை எடுத்து ஆப்ரேட் பண்ணி எடுத்து என்னுடைய பாடியில் அது வைக்கும்போது எனக்கு நடக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ், அவங்களுக்கு நடக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸும் என்னுடைய எக்ஸ்பென்சஸும் சேர்ந்தே நான் என்னுடைய இன்சூரன்ஸில் கவர் பண்ணிக்கலாம். ஸோ டோனர் எக்ஸ்பென்சஸ் இதில் கவர் ஆகுது. அசிஸ்டட் ரீப்ரொடக்ஷன் ட்ரீட்மெண்ட். இப்போ வந்து இன்ஃபர்டிலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இருக்குது. குழந்தை இல்லாததுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலிசியில் பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது, பாலிசி இதை எடுத்து 3 வருஷத்துக்கு அப்புறமா தான் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க யூஸ் பண்ண முடியும். எவ்ரி பிளாக் ஆஃப் 3 years ஒன்ஸு. ஸோ வெயிட்டிங் பீரியட் 3 years. 3 yearsக்கு அப்புறமா அவங்க வந்து அந்த ரீப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஆனால் அது வந்து 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த இன்னொரு 3 வருஷம் வெயிட்டிங் பீரியட், அதுக்கப்புறமா தான் கவர் பண்ண முடியும். எவ்ரி பிளாக் ஆஃப் 3 years ஒன்ஸ் தான் அந்த பாலிசியில் வந்து அந்த பெனிஃபிட் அவைல் பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வெயிட்டிங் பீரியட் வந்து 36 months இதில் வந்து இருக்கும் இதில். பட் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கவங்க இந்த பாலிசி எடுக்கலாமான்னா எடுக்க முடியாது. பாலிசி எடுத்ததுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் டயக்னோஸ் பண்ணுறாங்கன்னா மட்டும்தான் இது வந்து கவர் ஆகும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அசிஸ்டட் ரீப்ரொடக்ஷன்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் கவர் பண்ண போகிறோம். அண்ட் அப் டு 4 lakh rupeesக்கு வந்து அவைலபிள் கிடையாது. 5 lakhsக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 lakh rupeesம், 10 lakh to 25 lakhs வந்து 2 lakh rupeesம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு கவர் கொடுக்குறாங்க. அடுத்தது ஆட்டோமேட்டிக் ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட். இது ஆட்டோமேட்டிக் ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதில் வந்து ஆட்டோமேட்டிக் ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட் வந்து 3 times, அதாவது 300 times வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரெஸ்டோரேஷன் வந்து லோட் ஆகும். எப்போ வந்து கஸ்டமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 lakhs பாலிசியோ இல்லை 5 lakhs பாலிசியோ வச்சுருக்காரு, அந்த 5 lakh அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 12 monthsக்குள்ளே அவர் வந்து எக்ஸாஸ்ட் பண்ணிடுறாரு அப்படின்னா இமீடியட்டாக அவர் அக்கௌண்ட்டில் எக்ஸாஸ்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த ரெனியூவல் வர்றதுக்குள்ளே அவருக்கு இமீடியட்டாக மறுபடியும் வந்து ஒரு 3 lakh rupees அவர் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும்.
அண்ட் வாட் எவர் சம் இன்சூர்ட் 3 lakhs வச்சுருந்தா 3 lakhs அண்ட் 5 lakhs வச்சுருந்தா 5 lakh rupees அவருடைய அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். அப்போது அதே சேம் டிசீஸ்க்கு பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது, வேறு ஒரு டிசீஸ்க்கு தான் வந்து அங்கே அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிள் ஒருத்தர் 3 lakh rupees இன்சூரன்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னா அவருக்கு கவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 9 lakh rupees வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரெஸ்ட்ரிக்ஷன் லோட் ஆகும் 300 times. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பெனிஃபிட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாலிசியில் அவங்க 3 lakh rupees எடுக்கிறாங்க அப்படின்னும் போது இமீடியட்டாக அவங்களுக்கு வந்து கம்பெனி கொடுக்குற எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான் வந்து ரீசார்ஜ் பெனிஃபிட். 3 lakhs பாலிசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 lakhs பாலிசிக்கு வந்து 75,000 rupees வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். அண்ட் 4 lakhsக்கு வந்து 25% அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1000 rupees. அண்ட் 5 lakhs அண்ட் above வந்து பார்த்தீங்கன்னா 1.5 lakhs வரைக்கும் கிடைக்கும். ஸோ கஸ்டமர் வந்து ஒரு பாலிசி எடுக்கிறாரு, ஒரு 4 lakh rupees பாலிசி எடுக்கிறாருன்னா அவருக்கு கவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh rupees அடிஷ்னலாக ரீசார்ஜ் பெனிஃபிட்டோடு சேர்த்து 5 lakh rupees அவர் வந்து டே ஒன்லேருந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து அவர் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதில் அட்வான்டேஜ், கூடுதல் அட்வான்டேஜ். நோ கிளைம் போனஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. பாலிசி நம்ம தொடர்ந்து நம்ம ரெனியூ பண்ணிட்டு வரும்போது கம்பெனி கொடுக்கக்கூடிய அட்வான்டேஜ் தான். ஃபஸ்ட் இயர் நமக்கு கிடைக்கிறது வந்து 25% ஆஃப் தி சம் இன்சூர்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும். ஸோ 3 lakhs பாலிசி வச்சுருக்கிறவங்களுக்கு 75,000 நெக்ஸ்ட் இயர் ரெனியூ பண்ணும்போது அவங்களுக்கு போனஸாக கிடைக்கும். அதுக்கு அடுத்த சப்சிக்வெண்ட் இயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30,000 rupees, அதாவது 10% வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர் 25%, செகண்ட் இயர்லேருந்து 10% வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 100% வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நோ கிளைம் போனஸ் கிடைக்கும். இந்த ஸ்க்ரீன்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 3 lakhs பாலிசி எடுத்தால் ஃபஸ்ட் இயர் நோ கிளைம் போனஸ் என்ன, அடுத்த வருஷத்தில் என்ன நோ கிளைம் போனஸ் கிடைக்கும், மேக்ஸிமம் அக்குமுலேட்டடாக எவ்வளோ நோ கிளைம் போனஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்க்ரீன்லேருந்தே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹையர் சம் இன்சூர்ட் எடுக்கும்போது நமக்கு ஹையர் நோ கிளைம் போனஸஸ் வந்து கூடுதலாக கிடைக்கும் அப்படிங்கிறது இதில் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதனால் 5 lakhsக்கு மேலே எடுக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அடுத்தது டோட்டல் சப்போர்ட் ஃப்ரம் ஃபேமிலி ஹெல்த் ஆப்டிமா. ஸோ டோட்டலாக ஒரு சப்போர்ட் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்கலாம் அப்படின்றத இதில் ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். பேசிக் சம் இன்சூர், ரீசார்ஜ் அண்ட் அக்குமுலேட் நோ கிளைம் போனஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக் ரெஸ்டரேஷன் பெனிஃபிட். ஒரு பர்சன் வந்து 3 lakh rupees இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ரீசார்ஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு 75,000 அண்ட் மேக்ஸிமம் வந்து அக்குமுலேட் ஆகிற என்சிபி வந்து பார்த்திங்கன்னா நோ கிளைம் போனஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 lakh rupees அண்ட் அவைலபிள் ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட் வந்து ஒரு 9 lakh rupees. தட் மீன்ஸ் 300% ரெஸ்டோர் ஆகும். எல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15,75,000 rupees. ஒருத்தர் 3 lakh rupees ஒரு இன்சூரன்ஸ் எடுத்தாலுமே இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும், ஃபேமிலி ஹெல்த் ஆப்டிமா பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா ரெனியூவல் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து 15,75,000 rupees. இதுவே அவங்க 25 lakhsலாம் எடுத்தாங்கன்னா 1,26,50,000 rupees வரைக்குமே கூட உங்களுக்கு கவரேஜ் வரதுக்கான வாய்ப்புகள் இதில் இருக்குது. தட் மீன்ஸ் அப் டு 5.15 times வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணும். ஸோ இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஒரு பேசிக் சம் இன்சூர் ஒரு 5 lakh rupees நான் எடுத்தேன் அப்படின்னாலுமே எனக்கு வந்து 26,50,000 rupees வரைக்கும் கவரேஜ் உண்டு அப்படிங்கிறத இந்த பாலிசி மூலயமா. ஸோ அடிஷ்னல் சம் இன்சூர் ஃபார் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டு. ஸோ 2 வீலரில் ட்ரைவ் பண்ணுறோம், 2 பேரும் ஹெல்மெட் போட்டிருக்கணும், இது கண்டிஷனு. ஸோ அந்த மாதிரி நான் வந்து ட்ராவல் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இன்கேஸ் ஆஃப் ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அது ட்ரீட்மெண்ட்காக போகும்போது 25% ஆஃப் தி பேசிக் சம் இன்சூர். ஸோ மேக்ஸிமம் 5,000 rupees வரைக்கும் எனக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக எனக்கு கிடைக்கும். அப்பார்ட் ஃப்ரம் என்னுடைய சம் இன்சூர் இல்லாமல் நான் ஒரு 3 lakh 4 lakhs பாலிசி வச்சுருந்தா கூட, இப்போ நான் எக்ஸாம்பிள் 4 lakh rupees பாலிசி வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு ரோட் RTA அப்படிங்கிற ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் வந்து ஒரு 1 lakh rupees எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 4 lakh rupees ஆல்ரெடி என்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்குது, ப்ளஸ் 1 lakh rupees வந்து டிராஃபிக் ஆக்சிடென்ட் அப்படின்னும் போது அது 1 lakh கொடுப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் நான் 5 lakhs வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதுதான் இந்த ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டோட பெனிஃபிட். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது ஹெல்த் செக்கப். எவ்ரி இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹெல்த் செக்கப்பை வந்து நம்ம வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஸோ கிளைம் பண்ணாமல் இருந்தோம்னா, நான் எதுவும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகலை, ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ணலை அப்படின்னா, நம்ம எதுவும் கிளைம் பண்ணாமல் இருந்தோம்னா எவ்ரி கிளைம் ஃப்ரீ இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாலிசியில் நம்ம ஹெல்த் செக்கப் எடுத்துக்க முடியும். 3 lakhsக்கு வந்து 750 rupees, மேக்ஸிமம் வந்து 25 lakhsலாம் எடுத்தாங்கன்னா 3,500 rupees வரைக்கும் நம்ம ஹெல்த் செக்கப் பண்ணிக்கலாம். இது வந்து நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் ஹெல்த் செக்கப் வந்து பண்ண முடியும். அதை நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா வந்து நான் நெட்வொர்க்கில் பண்ணோம்னா நம்ம கிளைம் பண்ண முடியாது. நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் போய் பண்ணால் மட்டும்தான் நம்ம கிளைம் பண்ண முடியும். அண்ட் ஃப்ரீ செகண்ட் மெடிக்கல் ஒப்பீனியன், அதாவது என்னென்னா நான் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறேன், அங்கே வந்து அவர் ஒரு சர்ஜரியோ ஒரு ட்ரீட்மெண்ட்டோ பண்ணணுங்கிறாரு. ஸோ இதை நான் வந்து செகண்ட் மெடிக்கல் ஒப்பீனியன் கேட்கணும் அப்படின்னா ஸ்கேன் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து e_medical_opinion@starhealth.in அப்படின்ற ஒரு மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா எங்களுடைய பேனல் டாக்டர்ஸ் வந்து அதை வந்து செக் பண்ணிவிட்டு, ஸ்டார் ஹெல்த்தோட பேனல் டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு
உங்களுக்கு மெடிக்கல் ஒப்பீனியன் உங்களுக்கு மெயில்லேயே உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலி கன்சல்டேஷன் ஃபெசிலிட்டிஸ். இப்போ ஏதாவது கோவிட் சம்மந்தமாகவோ இல்லை வேறு ஏதாவது உங்களுடைய மெடிக்கல் சம்மந்தமாக ஏதாவது கேட்கணும் அப்படின்னா டாக் டு ஸ்டார்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த மொபைல் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி, அந்த ஆப் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்குது, அந்த ஆண்ட்ராய்டு ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடாக ஏதாவது நீங்கள் குறி கேட்குறதுனாலும் டேரெக்டாகவே நீங்கள் டாக்டர்ஸ்க்கு டேரெக்டாகவே நம்ம பேசிக்கலாம். ஸோ அந்த அட்வான்டேஜும் கம்பெனி வந்து கொடுத்துருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கம்பேஷனேட் ட்ராவல்ஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம கவர் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் இருக்க யாராவது ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து பிஸ்னஸ் ஆகோ அஃபிஷியலாகவோ இல்லை ஃபேமிலி வெளியில் வந்து ட்ரிப் ஏதோ போயிருக்கிறாரு, அங்கே போன இடத்துல வந்து சிக் ஆகிடுறாங்க, அங்கே வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிறாங்க, அப்போ பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது ஒருத்தர் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி அங்கே போய் அவரோட ஹாஸ்பிட்டலில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்காக கொடுக்கக்கூடாது தான் கம்பேஷனேட் ட்ராவல் அப்படிங்கிற அந்த ஏர் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் இது கவர் ஆகும். பட் இந்த பெனிஃபிட் அவைலபிள் ஃபார் ஒன்லி 10 lakhs அண்ட் அபோவ் சம் இன்சூரில் மட்டும்தான் இந்த பெனிஃபிட்டை நம்ம அவைல் பண்ண முடியும். ஸோ அதனால் ஹையர் சம் இன்சூர் எடுக்கிறதுனால இந்த பெனிஃபிட்டை நாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மார்டல் ரிமைன்ஸ். இன்கேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்காக போகிறாங்க, அங்கே ட்ரீட்மெண்ட்டில் தவறிட்டாங்க, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அப்படின்னா ஸோ அப் டு மேக்ஸிமம் 5,000 rupees வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இட்ஸ் நாட் அ கேஷ்லெஸ், ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் பண்ண முடியும். அண்ட் அதில் வந்து இன்க்ளூடிங் எம்ஃபார்மிங் பண்ணுறதும் சரி, கஃபின் சார்ஜஸ்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். இட்ஸ் மேக்ஸிமம் இஸ் 5,000 rupees. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளைமாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. இட் இஸ் டோட்டலி பே அவுட், டஸ் நாட் ஃப்ரம் தி பார்ட் ஆஃப் சம் இன்சூர். ஸோ இது வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கிளைமாக எடுத்துக்க மாட்டாங்க. இட்ஸ் டோட்டலி ஃப்ரீ ஆஃப் பெனிஃபிட்ஸ். அடுத்தது ப்ரீ அக்செப்டன்ஸ் மெடிக்கல் ஸ்க்ரீனிங். 3 lakh rupees பாலிசி லெஸ் தென் 50K எடுக்கிறாங்கன்னா மெடிக்கல் கிடையாது. 50 வயசுக்கு மேலே 51 வயசுக்கு அப்புறமா அவங்க வந்து பாலிசி 3 lakhs எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெடிக்கல் ஸ்க்ரீனிங் பண்ணி பாலிசி கொடுப்போம். அண்ட் 4 lakhsக்கு மேலே வந்து 25 lakhs வரைக்கும் மெடிக்கல் ஸ்க்ரீனிங் தேவை இருக்காது, பாலிசிஸ் வந்து நம்ம இஷ்யூ பண்ணிடலாம். அடுத்தது இப்போது நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பாலிசியோட எல்லா பெனிஃபிட்ஸும் நான் உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக புரிகிற அளவுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம சொல்ல போகிறது வந்து பாலிசியோட எக்ஸ்க்ளூஷன்ஸ் என்னென்னா என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நமக்கு கவர் ஆகாது, என்ன மாதிரியான கோப்பையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது, வெயிட்டிங் பீரியட் என்னங்கிறதுங்கிறதா இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த பாலிசியில் வந்து எக்ஸ்க்ளூஷன் வெயிட்டிங் பீரியட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலிசி எடுத்த முதல் 30 daysக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் கவர் ஆகாது அதர் தென் ஆக்சிடென்ட்டு. அண்ட் 30 daysக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ டிசீசஸ் எல்லாமே கவர் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு 24 monthக்கு வந்து சர்டன் டிசீஸ் வந்து கவர் ஆகாது, அது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னா அது 48 months, ஆல்ரெடி பிபி, சுகர், தைராய்டு, ஏற்கனவே பிளேட் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம் காம்ப்ளிகேஷன்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்னா அது 48 monthsக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ண மாட்டாங்க. ஆஃப்டர் 48 monthsக்கு அப்புறம் அதுவும் உங்களுக்கு வந்து கவர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 24 monthக்கு என்னெல்லாம் கவர் ஆகாதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஒரு எக்ஸ்க்ளூஷன் கண்டிஷன்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 yearsக்கு வந்து எக்ஸ்க்ளூஷன் கேட்ராக், குளுக்கோமா, ஸோ இந்த மாதிரியான டிசீஸ் இஎன்டி ரிலேட்டடாக வரக்கூடியது, அண்ட் தைராய்டு கிளாண்ட், யூட்ரஸ் ரிலேட்டடாக வர்றது, கிட்னி ஸ்டோன்ஸு, இந்த மாதிரி ஹெரன்யா, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 yearsக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர் ஆகுது. பிஸ்டுலா, பைல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே, ஹைட்ரோசல், யூட்ரஸ் ரிமூவல், நீ ரீப்ளேஸ்மெண்ட், ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ், இந்த மாதிரியான சில விஷயங்கள் சில டிசீசஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு 2 yearsக்கு வந்து கவர் பண்ண மாட்டாங்க. ஆஃப்டர் தட் அதுவும் உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும். அண்ட் சம் பர்மனெண்ட் எக்ஸ்க்ளூஷன்ஸ்லாம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஷோ பண்ணக்கூடியது தான். ஜஸ்ட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கவர் பண்ண மாட்டாங்க. பர்மனெண்ட் எக்ஸ்க்ளூஷன்ஸ் வந்து கவர் ஆகாத ஒரு விஷயங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் கண்ட்ரோல், வெயிட் ரிடக்ஷன் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், சர்க்கம்ஸ்டேஷனாக இருக்கட்டும், நான் அலோபதிக் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், அண்ட் வந்து நேச்சுரோபதி, இந்த மாதிரியான விஷயங்கள், டென்டல் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்டல் ஆக்சிடென்ட் ரிலேட்டடாக இருந்தால் ஓகே, நாம் ஃபில்லிங் க்ளீனிங் நாம் போய் பண்ணுறதா இருந்ததுன்னா, மேனுவலாக பண்ணுறதா இருந்ததுன்னா உங்களுக்கு கவர் ஆகாது. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கோபேமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து 61 வயசில் 61 வந்து பாலிசியில் என்ட்ரு ஆகிறாங்களோ அவங்களுக்கு வந்து 20% ஆஃப் தி கோபே. அதாவது என்னென்னா 100 ரூபா அவங்களுக்கு செலவாகுது அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பெனி வந்து 80 rupees தரும், 20 rupees வந்து கஸ்டமர் கையிலேருந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். அதுதான் உங்களுக்கு வந்து கோபேமெண்ட் அப்படின்னு. அதுவும் 61 வயசுக்கு அப்புறம் யாராவது ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இது பாலிசி எடுக்கிறாங்கன்னா அந்த கோபே அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும்.
ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதில் என்னென்ன எக்ஸ்க்ளூஷன்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் இதில் இருக்கக்கூடிய சூப்பர்லேட்டிவ் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏர் ஆம்புலன்ஸ் இருக்குது, ஃபெர்டிலிட்டி இன்ஃபெர்டிலிட்டிக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது, அக்குமுலேஷன் என்சிபி அதாவது நோ கிளைம் போனஸ் 100% இருக்குது, ப்ரிஃபர்ட் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் பே அவுட் இருக்குது, பெனிஃபிட்ஸ் ஷேர்ட் அகாமடேஷன் எடுத்தீங்க அப்படின்னா, எமர்ஜென்சி மெடிக்கல் எவாக்குவேஷன் இருக்குது, கம்பேஷனேட் ட்ராவல் ஏர் ட்ராவல் இருக்குது, பில்ட்-இன் அடிஷ்னல் சம் இன்சூர்ட் அண்ட் ரீசார்ஜ் and widest daycare coverage and free second medical opinion, newborn baby cover, organ donor cover and 3 times 100% automatic restoration benefit and road traffic accident additional sum insured and annual health checkup. ஸோ இது எல்லாமே நமக்கு பெரிய பெனிஃபிட்டாக இதில் இருக்கும் அப்படிங்கிறது பெரிய ப்ளஸ். ஸோ இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபேமிலி ஹெல்த் ஆப்டிமா ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் ஒரு பாலிசி எடுத்திங்கன்னா என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் நீங்கள் அவைல் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த பாலிசி எடுக்கிறது மூலமாக என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ன ப்ளஸ் என்னென்ன மைனஸ்ங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த சேனலை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பெருமாள்.